விட்டோம்னா இப்படி செய்ய அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நோயாளி இல்லையா? அதனால அது உரசக்கூடாது. இந்த சைடு ஏன் வச்சு வைக்கிறோம் தெரியுமா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அர்ஜென்ட்டாக போகிறோம், அவசரமா நம்ம டாக்டர் கிடையாது, ஃபஸ்ட் எய்ட் தான் பண்ணுறோம். அவசரமாக கூப்பிடும்போது அங்கே நிறைய பேர் நடுவாடுவாங்க. இது மூவ் பண்ணாம இருக்கு. ஓகே, இந்த ஃபிங்கரை எதுக்கு வெளியில விடுறோம்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு தெரியறது. கை நீளம் பாட்டிட்டோ இந்த பக்கம் பிளட் போயிலன்னா கை செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ அதால இந்த ப்ளூ ரெட் பார்க்கறது தான் இந்த நெயில் வெளியில இருக்கு. ஓகே, இதுக்கு பேர் லார்ஜ் ஆர்ம் ஸ்லீப். இதுக்கு பேர் ஃப்ராக்சர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஷேக் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேஷண்ட்டினுடைய கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறது தான் எதுக்கு இந்த ஹெட் பேண்டேஜ். ஹெட் பேண்டேஜ். ஓகே, பின்பக்கம் ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். இந்த கை இந்த பக்கம் இப்படி போய் இந்த எண்டிங்க வரும். நாங்கள் ஃபிஷர்மேன் நாட் போட்ட ஞாபகம் இருக்கா? ஆப்போசிட்ல அப்படி வர்ற மாதிரி. இதுல ரீஃப் நாட் தான், எல்லாத்துக்குமே ரீஃப் நாட் தான். ரீஃப் நாட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்டில் எல்லா விதமான கட்டுகளுக்கும் பயன்படும். இது நம்ம தமிழர் பண்பாடு. நெத்தி பொட்டு மாதிரி இருக்கும். இதை இப்படியே விடலாமா? விடக்கூடாது. இது எண்டு வந்து நம்ம அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இப்படியே அந்த நாங்கள் அதில் ஃபினிஷிங் பண்ணமே நீட்டாக பண்ணணும். சேஃப்டி பின். ஓகே, இந்த கையில் நாங்கள் எல்போவில் பண்ணோம்ல அது மாதிரி நீட்டாக இரண்டே மணிக்கிட்டே தொங்க விட்டுறக்கூடாது. அப்படி ஓகே, அழகா இதையும் அழகா இந்த பக்கத்தையே மடிச்சுட்டு ஹெட் பேண்டேஜ் நம்பர் 1. ஓகே, இது ரெண்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகே டாக்டர் இல்லை, இட் இஸ் அ இம்மீடியட் மெடிக்கல் ஹெல்ப் given to the injured person. ஓகே, இந்த நார்த்துக்கு மட்டும் டபுள் டிகிரி 0 and 360 டிகிரி. ஓகே, டவுன்ல சவுத் வந்து 180 டிகிரி. இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஈஸ்ட் வந்து 90 டிகிரி. இது வந்து 270 டிகிரி. ஓகே, இப்போ இதுல வந்து இதுக்கு பேர் மெயின் கார்டினல் பாயிண்ட். இந்த நாலும் வந்து மிகவும் முக்கியமான திசைகள். தனித்தனி இனி துணை திசை. இன்னும் ஒரு துணை திசைனால தான் இப்போ நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடையில ரெண்டா கட் பண்ணா 90 டிகிரியை கட் பண்ணா 45 டிகிரி. 45 டிகிரியில இருக்கிற இதை நாங்க எப்படி சொல்றது? நார்த்து ஈஸ்ட். நார்த் என்றால் இதுல எல்டர் வந்து இந்த 4லையும் நார்த்து. அதுக்கு அடுத்தது சவுத். அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அப்போ முதல்ல பெரியவர் பேர் தான் பத்திரிகையில் போடணும். அப்ப நார்த் ஈஸ்ட் இல்லையா? இப்போ கீழே வரைக்குள்ள இந்த பக்கத்தை நாங்க 45 ரெண்டா டிவைட் பண்ணும்போது சவுத் ஈஸ்ட் எடுத்துக்கணும். சவுத் ஈஸ்ட் எடுத்ததுல 90ஓட ஒரு 45 சேர்க்கணும். இப்போ 135. அப்புறம் அடுத்த சைடு வந்தா ரெண்டா கட் பண்ணா 45 டிகிரி வந்துடும். அங்கேயும் பெரியவர் சவுத்தா, ஆனா வெஸ்ட் அடுத்த லாஸ்ட் உள்ள அப்போ ரெண்டாவதா சொல்லணும் சவுத் வெஸ்ட். அது வந்து 180ஓட ஒரு 45 கூட்டினா 225. இப்போ மேலே வந்துட்டோம். நார்த் தான் பெரியவர். அப்போ நார்த் வெஸ்ட். அங்கேயும் ரெண்டா டிவைட் பண்ணிக்கல. இந்த 270ஓட ஒரு 45 கூட்டினா 315. இது நீங்க எழுதி இருக்கணும் நாளை காலையில். நாளை காலையில் நோட்டு கொண்டு வரணும். ஓகே.